வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது என்றும் இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை நிறுவனரும் பாரதிதாசன் பேரனுமான கோ. பாரதி தலைமையில் பாரதிதாசன் குடும்பத்தினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது என்றும் இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாஜகவை சேர்ந்த உமாசங்கர் கோரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது திட்டமிட்ட படுகொலை. இதில் அரசியல் பின்னணி உள்ளது. காவல்துறை முதல்வரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சாமிப்பிள்ளை தோட்டத்தில் மதுபான பார் பிரச்சினை, குயில்தோப்பு பிரச்சினை, அமைச்சர் குடும்பத்து நில விவகாரம் ஆகியவை பிரச்சினையாக தெரிவிக்கப்படுகிறது. பாஜகவில் இருப்போருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் எதிர்க்கட்சியினருக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும்? இக்கொலைக்கு பொறுப்பேற்று அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும். போலீசார் பாரபட்சமாக செயல்படுவதால் சிபிஐ விசாரணை தேவை. ஆளுநர் கைலாஷ்நாதன் இதில் தலையிட்டு சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என கூறினார். குற்றவாளிகளுக்கு அரசு துணை போகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நான் காலையில் சைக்கிளில் செல்கிறேன். என்னை எவர் வெட்டுவார் என யாருக்கு தெரியும் என்று குற்றம் சாட்டினார். ஜிஎன் பாளையம் திமுக கிளை கழகம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஒதியம்பட்டு மாதா கோவில் அருகில் உள்ள ஜிப்சி ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் திமுக கிளை சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஒதியம்பட்டு மாதா கோவில் அருகில் உள்ள ஜிப்சி ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதியம் கேக் வெட்டி கொண்டாடி பிரியாணி வழங்கினார். இதேபோல் வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபம் அருகில் திமுக பிரமுகர் சுப்பிரமணி ஏற்பாட்டில் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அப்பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத் தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக முதலமைச்சர் வீடு உட்பட பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகின்றது. குற்றவாளியை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ளனர்.
இந்த நிலையில் இன்று 2 மற்றும் 3வது முறையாக கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம், அப்பா பைத்தியசுவாமி கோவில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம் மற்றும் முல்லா வீதியில் உள்ள மசூதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வெடிகுண்டு எதுவும் கிடைக்காததால் புரளி என தெரிய வந்தது. இமெயில் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி போலீசார் திணறி வருகின்றனர். கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு பாரம்பரிய கட்டடங்கள், ஏராளமான நினைவுச் சின்னங்கள் உள்ளன. புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இந்த பாரம்பரிய கட்டடங்கள் கோடு போட்டது போன்று நேராக இருக்கும் சாலைகளில் முன் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்கின்றனர். இதேபோல் பாரதி பூங்காவிலும் போட்டோ ஷூட் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக பாரதி பூங்காவில் உள்ள ஆயி மண்டபம், புல்தரை, சிற்பங்களுடன் கூடிய கலை நயமிக்க கல் தூண்கள் அருகே போட்டோ ஷூட் எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பாரதி பூங்கா மூலம் புதுச்சேரி நகராட்சி வருவாயை ஈட்டும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டு பாரதி பூங்கா முன்பு வைத்துள்ளது. அதில் பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியின் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும். இதற்கு ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகள் தமிழில் பதிலளிக்க கோரியும் ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு எதிர்ப்பு சமூக அமைப்புகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மின்துறை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2025 முதல் 2030 வரை 5 ஆண்டுக்கு மின்கட்டணம் உயர்த்துவது தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் லப்போர்ட் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மத்திய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி மின்துறை அதிகாரிகள், சுயேட்சை எம்எல்ஏ நேரு, சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் அதிகாரிகள் தமிழில் பேச வேண்டும் என்றும், கடந்த ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி எத்தனை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அதிகாரிகள் சரியான முறையில் பதில் அளிக்காததால் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சேவை வரி, கூடுதல் வரி உட்பட பல்வேறு பெயர்களில் மின் கட்டணம் வசூலிப்பது மற்றும் 5 ஆண்டுக்கு மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை சமூக ஆர்வலர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். புதுச்சேரியில் பிச்சைக்காரன் சாமியார் பாவனை காட்டி கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 10,300 பணம் திருடு போனது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே உழந்தை கீரப்பாளையம் பகுதியில் உள்ள கோவிலில் நேற்று இரவு திருட வந்த நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் தஞ்சாவூர், பாபநாசம், குப்பமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார், வயது 45 என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரித்ததில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் உண்டியலை உடைத்ததை ஒப்புக்கொண்டார். பிறகு அவரிடம் இருந்து ரூபாய் 1,600 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பிச்சைக்காரன் சாமியார் போன்று தன்னை பாவனை காட்டிக்கொண்டு கோவிலில் படுத்துக் கொள்வார். பிறகு அதிகாலையில் கோவில் உண்டியலை இரும்பு ராடால் உடைத்து பணத்தை திருடி மூட்டை கட்டிக்கொண்டு சென்று விடுவார். இதனை அவர் நீண்ட நாட்களாக செய்து வருவது தெரியவந்தது. மேலும் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதா என்பது குறித்து போலீசார் கைரேகைகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டம் குப்பைசெட்டி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி நாராயணன். திருநள்ளாறு சாலையில் ஜிஆர்எம் என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை வைத்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி 3 பேர் லட்சுமி நாராயணன் கடைக்கு வந்து ஒரு செயினை கொடுத்து அடகு வைத்து ரூபாய் 1.50 லட்சம் கேட்டனர்.
லட்சுமி நாராயணன் செயினை வாங்கி எடை பார்த்ததில் நகை 23,700 கிராம் இருந்தது. செயினில் BIS முத்திரை மற்றும் 916 ஹால்மார்க் முத்திரை இருந்தது. நகையின் தன்மையை பார்க்க வேண்டி அவரது கடைக்கு எதிரில் உள்ள பாலா முருகன் நகைக்கடைக்கு எடுத்து சென்று கோல்டு டெஸ்டிங் மெஷினில் வைத்து பார்த்தபோது தங்கத்தின் மதிப்பு குறைவாக காட்டியது. இதுகுறித்து லட்சுமி நாராயணன் கொடுத்த புகாரின் பேரில் கடைக்கு வந்த மூவரையும் நகர இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் கும்பகோணத்தை சேர்ந்த பரசுராமன் 36, காரைக்காலை சேர்ந்த சதீஷ்குமார் வயது 38, முருகவேல் வயது 35 ஆகியோர் போலி நகைகளை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து நகர போலீசார் வழக்கு பதிந்து பரசுராமன், சதீஷ்குமார், முருகவேல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய லேப் டெக்னீஷியன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உடலை மருத்துவமனையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டு 5 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முஜிப் ரஹ்மான் வயது 24 என்பவர் லேப் டெக்னீஷியனாக பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மதியம் அவர் பணியில் இருந்தபோது உடைமாற்றும் அறையில் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் அவரை பரிசோதித்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அவரின் தாய் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க மருத்துவமனை வந்த அவர்கள் ரஹ்மானின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் உறவினர்கள் கோரிக்கையை ஏற்று ரஹ்மானின் உடலை உடற்கூறு ஆய்வுக்கு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று உடற்கூறு ஆய்வு முடிந்து ரஹ்மானின் உடல் அவரின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அதற்கு மருத்துவமனை நிர்வாகம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி ரஹ்மானின் உடலை மருத்துவமனையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததால் 5 மணி நேரத்திற்கு பின்பு உடலை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாடே சோகத்தில் இருக்கும் நடந்த பகல்காம் தாக்குதலை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி இணையவழி குற்றவியல் காவல் நிலையத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணராஜ் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில IT பிரிவு தலைவர் திரு பிரவீன்குமார் இவர்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 5 நபர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதியப்பட்டுள்ளது. சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினம்தோறும் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனைகள் சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்று வந்தன. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான நேற்று முன்தினம் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மூலவருக்கு மதுரை மீனாட்சி அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் சுவாமிக்கு நலங்கு வைத்து அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது.
பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது என்றும் இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.